Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa sallim wa ba'd. Ya ayyuhalladhina amanu ittaqullaha wa qulu qawlan sadida. Sadaqallahul alim. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள்ல பிள்ளைகள் என்ற நிஅமத் ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த ஒன்று. எப்ப அது நிஅமத்தாக மாறும்? அவர்கள் சாலிஹானவர்களாக அமையும் பொழுது. பிள்ளைகள் செய்யக்கூடிய சாலிஹான அமல் அந்த பெற்றோர்கள் மௌத்தா போனதன் பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு. மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாமே நின்றுவிடும், துண்டித்துவிடும், அமல் செய்ய முடியாம போயிடும். இல்லா மின் சலாசத்தின், 3 அமல்கள் துண்டிக்க மாட்டாது. அதுல ஒன்று மின் சதகத்தின் ஜாரியத்தின், தொடர்ச்சியாக வரக்கூடிய சதகா. தொடர்ச்சியான சதகா எனும் பொழுது எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலேயும் அது மக்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருப்பாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்ல அமல்கள் செய்ததாக எழுதி கொண்டே இருப்பான். இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் அளிக்கப்படக்கூடிய இல்மு. அதாவது பலரை உருவாக்கிட்டு போயிட்டாரு, இல்முடைய விடயத்துல பெரிய பங்கு வகித்தாரு, அதுக்காக வேண்டி சமூகத்தை தயார் செய்தார்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இல்மு அது ஷரியத்துடைய இல்மு தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த இல்முடைய விடயத்துல துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ, யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல பிரயோஜனமான இல்ம கேட்கிறேன். அதே நேரம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பிரயோஜனமற்ற அறிவிலிருந்து என்னை பாதுகாரு என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டுக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க அதிகமாக ஷரியத்துடைய இல்மு அல்லாத விடயங்கள்ல முயற்சிகளை செய்கிறோம். ஆனாலும் அவைகள் அல்லாஹ்வுடைய ஷரியத்தோட இணைய இல்லை என்றிருந்தா, அதுக்குண்டான பிரயோஜனங்களை செய்ய இல்லைண்டா, அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதனை கொண்டு அமல் செய்ய இல்லைண்டா, அதுக்குண்டான கூலி கிடைக்க மாட்டாது. இப்படியாக பிரயோஜனமான இல்மு அவர் கற்றுக் கொடுத்து விட்டு போறாரு, அல்லது அவருடைய முயற்சியின் மூலமாக பல மதரசாக்கள், பலவிதமான சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவுகளை வச்சுட்டு போறாரு. இது மக்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம் இவருக்கு கூலி கிடைச்சு கொண்டு இருக்கும். அடுத்தது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் விட்டுட்டு போகணும். அவர்களுடைய சாலிஹான தன்மைகள் பெற்றோர்களுக்கு பிரயோஜனம் அளித்துக் கொண்டே இருக்கும். அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபட காலமெல்லாம் பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னாலும் கபருக்கு அது வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு எல்லாருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான், ஏனையவர்கள் செய்யக்கூடிய அமால்கள் மரணித்தவர்களுக்கு வருமா என்று. உண்மையிலே இந்த ஹதீஸின் உடைய உள்ளடக்கங்களை பார்க்கும் பொழுது, இவர் செஞ்சு விட்டுட்டு போறாரு, மக்கள் பிரயோஜனம் அடைகிறாங்க, இதனால இவருக்கும் மௌத்துக்கு பின்னால பிரயோஜனம் கிடைக்கும் என்கிறது எங்களுக்கு தெரியுது. மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் பிரயோஜனம் அளிக்க செய்றான். வான் லைஸல் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் எதனை முயற்சி செய்கின்றானோ அது அவன் அடைந்தே தீர்வான். அல்லாஹ் நிரந்தரமான ஒரு வருவாயாக இதனை ஆக்குறான். இந்த அவுலாத், பிள்ளைகள் என்ற நிஅமத், அவர்கள் நல்லவர்களாக ஆகும் பொழுது அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாலேயே பெற்றோர்களுக்கு அதனுடைய பாக்கியங்களை கொடுக்கிறான் என்றும் சொல்லப்பட்டது. அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, சூரா கஹ்ஃபுடைய ஆயத்து எங்களுக்கு தெரியும். மால் என்ற பிள்ளைகளும், மால் என்ற செல்வமும், பனூன்
என்ற பிள்ளைகளும் துனியாவுடைய வாழ்க்கையின் அலங்காரங்கள். இந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இவர்களை ஷரியா இஸ்லாமியாவுடைய அடிப்படையில் வளர்த்துவிட்டு நாங்கள் போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு மகத்தான கூலிகளை கொடுக்கிறான். ஜாஹிலியா காலத்தில் பெண் பிள்ளைகளை மதிக்கல்ல, அவர்களை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். ஒரு பெண் குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராயம் கூறப்பட்ட அவருடைய முகம் அப்படியே கருத்து கல்தீம் கோபத்தால நிரம்பிவிடும். யதவாரா அனில் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அது மட்டும் இல்லாம அவருடைய ரியாக்ஷனை பத்தியும் அல்லாஹ் சொல்கிறான். அவருக்கு ஒரு கெட்ட நன்மாராயம், கெட்ட அறிவிப்பொன்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெண் குழந்தை கிடைத்தது என்று சொல்லி அவர் அந்த பிள்ளையை விட்டும் தன்னுடைய கூட்டத்தை விட்டும் அப்படியே ஒளிந்து மறைந்து இருக்கிறார். அவர் மேலும் நினைக்கிறாரு, ஐயும் சிக்குஹு அலாஹூனின், இந்த பெண் குழந்தையை பெற்று அதனுடைய கேவலத்தை நான் தாங்கிக் கொண்டு இந்த பிள்ளையை வாழ வைக்கிறதா, அம் யப்துஸ்ஸுஹு ஃபித் துராப், அல்லது மண்ணில புதைக்கிறதா என்றெல்லாம் யோசிக்கிறான். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் பிள்ளைகளை வைத்து குர்ஆன்ல பெரும் சரித்திரமே சொல்லியிருக்கிறான். அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்குண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக ஆனாங்க. அது அந்த தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக இருந்ததின் காரணமாக. அதுல நல்லொரு உதாரணம் தான் எங்கள் எல்லாரும் அறிந்த ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம். அவங்களுடைய தாய் வயிற்றுல வைத்து கொண்டு நியத்து வைக்கிறாங்க, ரப்பி இன்னி நதர்து மாஃபி பத்தனி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் என்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய பிள்ளைய நேர்ச்ச வைக்கிறேன், அந்த பிள்ளைய உனக்காக வேண்டி, உன்னுடைய தீனின் ஹிதுமத்துக்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவுல நான் விட்டு விடுவேன் என்று அந்த பெண்மணி நல்ல நியத்து வைக்கிறார். என்றாலும் பிள்ளை அவங்க நினைச்சது ஆண் குழந்தை கிடைக்கும், அதனால என்னுடைய நேர்ச்சியை சீரான முறையில் நிறைவேற்றிவிட முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தையை தான் கொடுத்தான். என்றாலும் இம்ரானுடைய மனைவியின் அந்த நீயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்தான். மட்டுமல்ல, அந்த சந்ததியிலிருந்து பெரும் பெரும் நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கினான். இதெல்லாம் சாலிஹான தன்மையின் அடிப்படை. நாளை மறுமையில கேவலப்படுத்தப்படாதவங்க தான் நபிமார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹரீம்ல கூட சொல்லுறான், யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மா. நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை கேவலப்படுத்த மாட்டான். அந்த அளவுக்கு அந்தஸ்துல கண்ணியத்துல உயர்வானவங்க. இப்போ இந்த பெண்ணுடைய நல்ல நீயத்தை எந்த அளவுக்குண்டா, ஆலு இம்ரானுடைய சந்ததி, அந்த சந்ததியில வந்த அனைவருமே நபிமார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி வைத்தான். இதெல்லாம் எதன் காரணமாக? அவர்களுடைய நல்ல நீயத்துகளும் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அவர்கள் வளர்த்ததின் காரணமாகவும் கிடைத்த வெகுமதிகள். இந்த பிள்ளைகள் அமானிதங்கள். இந்த அமானிதங்களை நாங்க இயன்ற அளவுக்கு பேரணும். ஆக முக்கியமாக நரக நெருப்பை விட்டும் அவர்களை பாதுகாக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும், விசுவாசிகளே நீங்க முதல்ல உங்களை பாதுகாத்துக்கோங்க. ரெண்டாவது அஹ்லீக்கும், எங்களுடைய நஃப்ஸுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறது உங்களுடைய குடும்பம். எதை விட்டும்? நாரன், நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் எங்களுடைய பொறுப்புகளை பற்றி எல்லா நிலைமைகளையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇய்யத்திஹி. ஆக பெரிய பொறுப்பு தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு.
இவைகளை சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில கேட்கப்படும். வர்ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லிஹி, ஒரு ஆண் அவருடைய குடும்பத்தில் அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறாரு. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில அவர் கேட்கப்படுவார். எந்த முறையில நிறைவு கொடுத்தீங்க, அதில் அல்லாஹ்வுடைய தக்வா இருந்ததா, நீங்க வாழ்ந்தது வெறுமனே துனியாவின் நோக்கத்துக்கா நாளை மறுமையினுடைய நோக்கத்துக்கா என்கிறதெல்லாம் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். வெற்றி தோல்வியை அந்த இடத்துல தான் தீர்மானம் செய்வான். இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து அவங்க பெரிய அந்தஸ்துகள் வைக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் படிப்போட்டு இருக்கிறோம் என்றாலும் தொழுகை இல்லாமல் இருக்கிறான், துனியாதாரியாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழிபடாதவளாக பெண் மகளாகிட்டால் இது நாங்கள் பெற்ற வெற்றி அல்ல. துனியாவுடைய லைனில் அவர்களுக்கு எந்த குறைபாடும் இருக்க மாட்டாது. என்றாலும் ஆகிராவுடைய லைனில் குறைபாட்டு இருக்கும் என்றால் நாங்கள் அவர்களை சரியான முறையில் பராமரிக்கல. வல்மரஅத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவன் வீட்டில் மனைவி அவள் பொறுப்புதாரியாக இருக்கிறார். மசூலத்துன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். எனவே தர்பியத்துல் அவுலாத், பிள்ளைகளை வளர்க்கிறது, அவர்களை பராமரிக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அமானிதங்களை நிறைவேற்றதுல ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் அபிதின் யஸ்தர்இ இல்லாஹ ரஇயத்தன் யமூது யௌம யமூது வஹுவ காஷின் லி ரஇயத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யாராவது தன்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பாக எடுக்காமல் தாண்டோடித்தனமாக வாழ்வார்களோ கியாமத்து நாளன்று அவர் ஒரு மோசடி செய்தவராக அல்லாஹ்விடத்தில் வருவார். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குவான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் எங்களுக்கு தெரியும், அது யூலது அலல் ஃபித்ரத்தில் லத்தி ஃபத்ரல்லாஹ் அன்னாஸ் அலைஹா, மனிதர்களை எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தானோ அந்த மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. பிள்ளைகளுடைய கடமை பெற்றோர்கள் மீது அதிகமாக இருக்குது. அவர்களை பாதுகாக்கிறது, கெடுதியில இருந்து காக்கிறது, வரக்கூடிய முசீபத்துகள்ல இருந்து அவர்களை பாதுகாக்கிறது, முசீபத்துகள் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு திறக்குறைவுகள் செய்யாம கண்காணிப்போடு இருக்கிறது. இப்படியான விஷயங்கள்ல பெற்றோர்கள் கவனம் செலுத்தணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரதி, எல்லா பிள்ளைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவங்களுடைய பெற்றோர்கள் உம்மாவும் வாப்பாவும் தான் அவர்களை யகூதிகளாக நஸ்வாராக்களாக நெருப்பு வணங்கிகளாக ஆக்கிறார்கள். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஆயத்தையும் ஓதி காண்பித்தாங்க. ஃபித்ரத்தல்லாஹ் அல்லதி ஃபத்ரன்னாஸ் அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ், எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கை மார்க்கமாக ஆக்கினானோ அதனை எந்த படைப்பினாலும் மாற்ற முடியாது. ஸாலிக தீனுல் கையம், அந்த அல்லாஹ் ஏற்படுத்திய ஃபித்ரத் இயற்கை மார்க்கம் தான் நேர்த்தியான தீன், சரியான நடைமுறை தீன். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மக்கள் அதனை அறிய மாட்டார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்தினாங்கன்னு சொன்னா, அவங்க துவா கேட்டாங்க, ஹிதாயத்தை கேட்டாங்க. சொன்னாங்க, ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை ஒரு அஃபயமுள்ள ஊராக, அச்சம் தீர்ந்த ஊராக ஆக்கு. வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், அந்த காலத்துல சிலை வணக்கங்கள் நிரம்பி இருந்துச்சு. அவங்க துவா கேட்கிறாங்க, என்னையும் என்னுடைய பிள்ளையையும் நீ சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகார். அந்த அளவுக்கு வெறுப்புடையவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இவைகளெல்லாம் சர்வசாதாரணமாக போயிட்டு, உம்மா வாப்பா அவங்களுக்கு தொழுகையுடைய பேணுதல் இல்லை, திலாவத்துடைய பேணுதல் இல்லை, தாண்டோடித்தனமாக வாழ்றது, பிள்ளைகளும் கண்டறிந்தவர்களோட ஓடி போறது, ஹராமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்றது,
சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுறது. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. வஜ்னுபினி வபனிய, என்னையும் என்னுடைய மகனையும் அஸ்னாம்களை வணங்குவது விட்டும் பாதுகாரு, சிலை வணக்கங்களை விட்டும் பாதுகாரு. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, எங்களுக்கு கண்ணால் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பிள்ளையார் கோயிலுக்கு போவாங்க தேங்காய் உடைக்கிறது எங்களோட முஸ்லிம் பெண்கள், கண்ணால் நாங்கள் கண்டிருக்கிறோம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வைக்கக்கூடிய நேர்ச்சையும் அவர்களை வணங்கியதாகத்தான் ஆயிடும். இதெல்லாம் ஷிர்க்கள். இந்த நடைமுறைகளை பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் அதே மாதிரி வளர்வார்கள் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரம் பிள்ளைகளுக்காக துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஜஅல்னி முகீம் அஸ்ஸலா, யா அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக என்னையாக்கு, வமின் துர்ரியதி, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, ரப்பே எங்களுடைய துவாவையும் கபூல் செய் என்று சொல்லி துவா கேட்டாங்க. ரப்பனா வஜால்னா முஸ்லிமீன் லக்க, எப்படியான துவாக்கள். யா அல்லாஹ் எங்களை உனக்கு வழிபடக்கூடிய 2 முஸ்லிம்களாக ஆக்கு. அதாவது தன்னையும் தன்னுடைய மகனையும் வைத்து துவா கேட்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த துவாக்களை கேட்கிறோமா? கேட்கிறாங்க. ரப்பனா வஜால்னா முஸ்லிமீன் லக்க, யா அல்லாஹ் உனக்கு வழிபட்ட முஸ்லிம்களாக எங்களை ஆக்கு. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், இன்னும் எங்களுடைய சந்ததியில இருந்தும் உனக்கு வழிபடக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கு என்று துவா கேட்கிறாங்க. வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அது மட்டுமல்ல, நல்லோர்கள் எப்படி அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டியும் பிள்ளைகளை நல்ல முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் துஆ கேட்பாங்க. அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா, அவர்கள் எங்களுடைய ரப்பே, ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய கணவன் மனைவிமார்களிடத்தில் இருந்து எங்களுக்கு நல்ல வெகுமதிகளை தருவாயாக. வ துர்ரியாத்தினா, எங்களுடைய சந்ததிகளை இருந்தும் எங்களுக்கு நீ தரோணம். குர்ரத அய்யுனின், கண் குளிர்ச்சி. இன்றைக்கு கண் குளிர்ச்சி இல்லாத பிள்ளைகள், கண் குளிர்ச்சி இல்லாத கணவன் மனைவிமார்கள், வெறுமனை ஒப்புக்காக வேண்டி வாழக்கூடிய வாழ்க்கைகள். வஜால்னா லில் முத்தகீன இமாமா, மேலும் நல்லோர்களுக்கு தலைவர்களாகவும் ஆக்கு என்று சொல்லி துவா கேட்கிறான். ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்ப قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. யா அல்லாஹ் எனக்கு நீ உன்னுடைய புறத்தில் இருந்து ஒரு நல்ல மனமான சந்ததியை தா, நீ துவாக்களை செமடிக்கக்கூடியவன் என்று சொல்லி நல்ல சந்ததியை கேட்கிறான். எனவே கேட்டு எடுக்கக்கூடியது உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெகுமதி. அல்லாஹ் பிள்ளைகளை ஒரு நியாமத்துக்காக கொடுக்கிறான். 3 துவாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். வெறுமனே அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, தங்கும் வசதி கொடுக்கிறது, அவங்கள துனியாவுடைய லைனில் பராமரிச்சுட்டு நாங்கள் கடமைகளை செஞ்சோம்ன்றது மட்டுமல்ல, அவர்களுக்காக வேண்டி துவாவும் கேட்கணும். சொன்னாங்க ரசூலா, சலாசு தாவாத்துன் முஸ்தஜாபாத்துன் லா ஷக்க ஃபீஹின்ன, 3 துவாக்கள் அது முஸ்தஜாபாத், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதில் ஒன்று தான் ஜாவத்துல் மல்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா. இன்றைக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம், எவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடக்குது. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸு இல்லா மன் லுலிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கெட்ட விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க. எந்த ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அல்லது செஞ்சதன் பின்னால் அல்லாஹ் அதனை மறைச்சானோ அதன் நீங்கள் வெளிப்படுத்துறத அல்லாஹ் விரும்புறதில்லை. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸு, கெடுதியை நீங்கள் ஜஹர் செய்கிறது, வெளியில சொல்றத அல்லாஹ் விரும்புறது இல்லை. இல்லா மன் லுலிம், அநியாயம் இழைக்கப்பட்டாலே தவிர. எவ்வளவு பெரிய பயங்கரமானது அநியாயம் என்கிறது. அநியாயம் இழைக்கப்பட்டா அதை வெளியில சொல்லும்.
ஒரு மனிதனுக்கு அண்டை வீட்டார் வேதனை சோதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். பெரிய கரைச்சல். ஒரு நாள் எல்லா சாமானியத்தையும் வெளியில போட்டு அவரு அண்டை வீட்டார் என்ன நோய்க்கிறான்னு சொல்லிக்கொண்டே இருந்தார். ரசூல்லாவுடைய கட்டளைத்தான் அது. ரசூல்லா சொன்னாங்க, நீங்க இப்படி சொல்லுங்க. இறுதியில் அந்த மனிதன் திருந்திறார். ஏனெனில் வாரப்போற எல்லாருமே பத்வா செய்ய ஆரம்பிச்சான். அவர் அதை மறைச்சு வைக்கல, வெளிப்படுத்தினார். அல்லாஹ்வும் சொல்றாரு, அநியாயம் செஞ்சா அவங்களுக்கு வெளிப்படுத்தேடும். அதுக்காக வேண்டி மிதமிஞ்சி அவருடைய குறைகளை சொல்றதுங்கிறது அல்ல. மாற்றமாக அநியாயம் ஒரு பயங்கரமான பாவம். இதுல இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். பலவிதமான அநியாயங்கள் இருக்குது. அடுத்து 2வது தாவத்துல் வாலித். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா, இது ஒரு நாளும் தட்டப்பட மாட்டாது. 3வது தாவத்துல் முசாஃபிர். ஒரு பிரயாணியுடைய துவா, நீண்ட பிரயாணம் செய்கிறார், அவருடைய துவா கபூல் செய்யப்படும். ஆனாலும் அவருடைய துவா கபூல் செய்யறதுக்கு அவருடைய ஆடை, அவருடைய உணவு எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இப்படியாக இது ஒரு நீளமான தலையங்கம். நாங்க பிள்ளைகளுக்கு நலவுக்காக துவா செய்ய வேண்டுமே தவிர பத்வா செய்யக்கூடாது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பத்வா செய்யக்கூடிய உம்மா வாப்பாவும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஹஜ்ரத் ரசூலா சொன்னாங்க, லா தது அலா அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களுக்கு எதிராக துவா கேட்க வேண்டாம். அதாவது உங்களுக்கே நீங்க பத்வா செஞ்சு கொள்ள வேண்டாம். சில ஆட்கள் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, நான் செத்து போறேன், நான் என்னத்துக்கு இது வாழ்றது, நான் சாகட்டும் அப்படின்லாம், அல்லது அவங்களுக்கு வேறு வேறு விதமான பதுவாக்கள் எல்லாமே செஞ்சு கொள்வாங்க. வலா தது அலா உலாதிக்கும், மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பதுவா செய்ய வேண்டாம். பிள்ளைகளுக்கு பதுவா செய்யறது இது ஒரு கெட்ட குணம் மட்டும் இல்லாம பெரிய பாவம். பிள்ளைகளை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டியிருக்க நாங்க பதுவா செய்யறது. வலா தது அலா அம்வாலிக்கும், அவங்களுடைய பொருள்களுக்கும் பதுவா செய்ய வேண்டாம். பொருள்களுக்கு பதுவா செய்யறது என்கிறது, சிலர் அவங்களுடைய அந்த பொருளின் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட நலவு கிடைக்க முடியாத பட்சத்தில் இந்த பொருளால என்ன நடந்துச்சு, இதனால நடந்தது அநியாயம்தான் என்றெல்லாம் அதற்கு பதுவா செய்வாங்க. லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தன் யஸ்அலு ஃபீஹா அத்ஆன் ஃபயஸ்தஜீபு லக்கும். ஏன் உங்களுக்கு பதுவா செய்ய வேண்டாம் என்று சொல்றது, அல்லாஹ் துவா கபூலாகக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய பதுவா நேர்பட்டு விடும் என்றால் அது கபூலாகும் என்கிறதனையும் சொன்னாங்க. அல்லாஹ் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயங்கள்ல ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகள், ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. எனவே இவைகள் எல்லாம் ஒரு சோதனைக்காக எங்களுக்கு தரப்பட்டது. வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். எனவே இந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக அமையும் பட்சத்தில் அது எங்களுக்கும் நலவு. அவர்கள் கெட்டவர்களாக அமையும் பொழுது நாங்கள் மௌத்தா போனதன் பின்னால அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக எங்களை தண்டிக்கப்படும். இன்றைக்கு பாடத்தில் சூரத்து நிசாவுடைய 9வது ஆயத், வல் யக்ஷல் லதீன தரக்கு மின் ஹல்ஃபிஹிம் துர்ரியத்தன் லிஆஃபன் ஹாஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ வல்யகூலு கௌலன் சதீதா. சிலர் மௌத்தா போவாங்க, அவங்க பலகீனமான ஒரு சந்ததியை விட்டுட்டு போவாங்க. அதாவது சிறிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க துர்ரியத்தன் திஆஃபன், ஒரு பலகீனமான சந்ததியை விட்டுட்டு போவாங்க. இப்படியானவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளணும். நான் ஒரு பராமரிப்பு இல்லாத பலகீனமான ஒரு சந்ததியை விட்டுட்டு போறேன். ஹாஃபு அலைஹிம், இவர்களை யாரு பாதுகாப்பாங்க என்ற ஒரு பயம் இவருக்கு ஏற்படுது. இவங்க
அனாதைகளுடைய விடயத்துல கவனமாக இருக்க வேண்டும். அனாதையுடைய விடயங்கள்ல இவங்க நல்ல முறையில அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பார்கள் என்றால், அதாவது அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் நல்ல முறையிலே பயந்து நடப்பார்கள் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய சந்ததிகளை அவர்கள் பலகீனமானவர்களாக இருந்தாலும் கூட பாதுகாப்பான் என்கிறத இந்த ஆயத்துல சொல்றோம். ஹாஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ வல்யகூலு கௌலன் சதீதா, அவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும், அத்துடனே நேரான வார்த்தையே கூற வேண்டும் என்று சொல்லப்படுது. சிறு குழந்தைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் விரும்புவோமோ அவங்கள எந்த முறையில நல்லா போஷிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைப்போமோ அந்த மரண தருவாயில இருக்கக்கூடியவங்க வசியத் செய்ய விரும்பினா அவங்க நேர்மையான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிறதான் ஃபல்யத்தகுல்லாஹ வல்யகூலு கௌலன் சதீதான்னு சொல்லப்பட்டது. இங்கனைக்கு இன்னொரு விளக்கம் தப்சீர்ல எழுதுறாங்க, நாம் பலகீனமான சந்ததிகளை விட்டுட்டு போவோம் என்ற நேரத்தில் அவங்களுடைய பராமரிப்புல பயம் ஏற்பட்டா வசியத்தை முறையாக செய்யும். பொதுவாக சொத்துல 1/3 வசியத் செய்ய இயலாது. அப்படி 1/3 வசியத்து நாங்க செஞ்சோம்னா வசியத்தை நிறைவேற்றுவது கட்டாயமாகி விடும். அப்படி ஆனால் அந்த பலகீனமான சந்ததிகளுக்கு போக வேண்டிய அனந்தர சொத்து சீரான முறையில போக மாட்டாது. இதனால இவர் ஒரு தவறு இழைத்தவராக ஆகிடுவாரு. அந்த விஷயத்துல அவர் அல்லாஹ் பயந்து கொள்ளணும். வல்யகூலு கௌலன் சதீதா, அவரு நேர்மையான வார்த்தையை சொல்லணும், அதாவது வசியத்துல நேர்மையான முறையில நடக்கணும் சொல்லி சொன்னார். ஒரு ஹதீஸ்ல வந்து இது ஒருத்தர் 60 வருட காலமாக நன்மையை செஞ்சு கொண்டிருப்பாரு. அதே நேரத்தில் அவருக்கு மௌத்து வரும். அவரு வசியத்துல அநீதி செய்வார், வசியத் செய்யறதுல அநீதி செய்வாரு. இதன் காரணமாக அவருக்கு நரகம் வாஜிபாகிவிடும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா லுல்மன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது ஆயத்துல யாரெல்லாம் அநியாயமாக அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடுவார்களோ இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே நரகத்தின் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். வயஸ்லௌன சஈரா, அந்த ஜுவாலை விட்டு எரியும் நரக நெருப்பில் அவங்க நுழைந்து விடுவாங்க. ஒரு ஹதீஸ் வந்து இது அன்ன ஆக்கில மாலல் யதீம் யுபஅஸு யௌமல் கியாமத்தி வத்துகானு யஹ்ருஜு மின் கபரிஹி. யாரெல்லாம் யத்தீம்களுடைய பொருள்களை சாப்பிட்டாங்களோ அவங்க கியாமத்து நாள் அன்று எழும்பக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கபூர்ல இருந்து புகை வெளியாகும். வமின் ஃபீஹி, அவருடைய வாயில இருந்தும், வ அன்ஃபிஹி, மூக்குல இருந்து, வ உத்னைஹி, 2 காதுகள்ல இருந்து, வ ஐனைஹி, அவருடைய 2 கண்கள்ல இருந்து எல்லாம் நெருப்பு வெளியாகும், புகை வெளியாகும். வ யாரிஃபுன் நாசு, மக்கள் அறிந்து கொள்வாங்க, அன்னஹு கான யாக்குலு மாலல் யதீமி ஃபித் துன்யா, அவர் துன்யாவுல யத்தீமுடைய பொருளை சாப்பிட்டு இருக்கிறாரு என்கிறத விளங்கி கொள்வாங்க. அநாயுதர்களுடைய பொருள்களை சாப்பிட்றவங்க கியாமத்து நாள்ல இப்படியான பயங்கரமான நிலைமையில எழுப்பாட்டப்படுவாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஅய்து லைலத்தன் உஸ்ரிய பி கௌமன், நான் ஒரு நாள் இஸ்ராவுடைய பயணம் இரவுல அழைத்து செய்யப்பட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டத்துக்கு அருகாமையால சென்றேன். லஹும் மஷாஃபிரு க மஷாஃபிரில் இபிலி, அவங்களுக்கு பெரிய உதடுகள் இருக்கிறத கண்டேன். அது ஒட்டகங்களின் உதடுகளை போல இருந்தது. இஹ்தாஹுமா காலிசத்துன் அலா மன்ஹரைஹி வல்லுஹுரா அலா பத்னிஹி, அந்த உதடுகளின் விஷாலம் எந்த அளவுக்குண்டா ஒட்டைகளுடைய உதடுகளை போல அதை விடவும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு உதடு மூக்கு துவாரத்தையும் மற்ற உதடு வயிற்றையும் தொட்டு கொண்டு இருக்கு. அந்த அளவுக்கு விஷால். ஒரு உதடு மூக்கு துவாரத்தையும் மூன்ற அளவுக்கு, மற்றது வயிற்றையும் தொட்டு கொண்டு இருக்கும் அளவுக்கு பெரிதாக இருக்கும். நரகத்தில் இருக்கக்கூடிய ஜபானியாக்கள் என்ற மலாய்க்காமார்கள்
பெரும் நெருப்பு கங்கங்களை, நெருப்பு கற்களை அவங்களோட வாய்கள்ல பிடித்து உள்ள போட்டு கொண்டிருப்பாங்க. வாய்களை அப்படியே பிடிச்சி உள்ளுக்கு போட்டு கொண்டிருப்பாங்க. இவங்க யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த மிஅராஜுடைய பயணத்துல என்னை அழைத்து கொண்ட சென்ற நேரம் நான் கண்ட இந்த காட்சியை வைத்து இவர்கள் யார் ஜிப்ரீல் என்று கேட்டேன். அநீதியாக அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிட்டவர்கள் என்று அவரு பதில் சொல்கிறார். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன். இதனால இந்த வசியத்துடைய நேரங்கள்ல அனந்தர சொத்துகளுக்கு மோசடி செய்யாத முறையில வசியத் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனந்தர சொத்தை பற்றிய விரிவுரைகளையும் எங்களுக்கு சொல்லுறான். அடுத்து 11வது ஆயத் எங்களுக்கு அதைத்தான் உணர்த்தது. இது மீராசுடைய விஷயத்துல, அனந்தர சொத்து பிரிக்கும் விஷயத்துல ஒரு நீண்ட முக்கியமான ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன் என்று எங்களுக்கு வலியுறுத்துறது என்ன? ஒருத்தர் மௌத்தா போறாரு, அந்த மௌத்தா போனவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உம்மா வாப்பா இருக்கிறாங்க. இப்ப அவங்க அனந்தர சொத்துக்கு தகுதியானவங்களாக மாறிடுவாங்க. அவங்களுடைய விஃபரத்தை சீரான முறையில மக்கள் விளங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன அமல் செய்யணும், இந்த விஷயத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நீக்கணும், உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி இவைகள் சொல்லப்படுது. மௌத்தா போன ஒருவருக்கு ஆண் பெண் 2 பிள்ளைகளும் இருந்தால் ஆணுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய அவுலாதுகளுடைய விடயத்துல அல்லாஹ் வசியத் செய்கிறான். லிஸ்ஸகரி, ஆண்கள் பெற வேண்டிய அளவு, மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன், பெண்களை விட 2 மடங்கு. பெண்களை விட 2 பாகம் ஆண்களுக்கு கிடைக்கப்பட வரும். இறந்தவருக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்தால் அவளுக்கு அந்த சொத்துல சரிபாதி போகும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபைன் குன்ன நிஸாஅன் ஃபௌகஸ்னத்தைனி ஃபலஹுன்ன சுலுசாமா தரக் சொல்கிறான். ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா அவளுக்கு சொத்துல சரிபாதி போகணும். ஒன்றுக்கு மேல், அதாவது ஒன்றுக்கு மேலுடைய விடயத்தை தான் ஃபைன் குன்ன நிஸாஅன் ஃபௌகஸ்னத்தைனி, அதாவது 2 பேர் இருந்தால், ஒன்றுக்கு மேல் 2, ஒன்று இருந்தால் சரிபாதி போகணும். அப்படி 2 பிள்ளைகள் இருந்தால் ஃபலஹுன்ன சுலுசாமா தரக், இறந்தவருக்கு சொன்னதை போல ஒரே ஒரு புள்ள இருந்துச்சுண்டா சரியான ஒரு பாதி, ஒன்றுக்கு மேல் 2 அல்லது 2க்கு அதிகமாக இருந்தா அவங்களுக்கு அனைவருக்கும் 3/2 பக்கம் இருக்குது. அதாவது 3/2 பகுதி அதனை அவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்போ 2 பெண் பிள்ளைகள் அதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தா எங்களுடைய முழு சொத்துல இருந்து 3/2 பகுதிகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு போகணும். மௌத்தா போனவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதோட உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு வைக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த உம்மா வாப்பாக்கு 6/1 பங்கு இருக்குது. முழு சொத்தை 6ஆக பிரிச்சு 1 பங்கு கொடுக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வைன்கானத் வாய்தன் ஃபலஹன்னிஸ் வலி அபவேஹி, வலி அபவேஹி, அந்த உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா அஸ்ஸுதுசு, அவங்களுக்கு 6/1 பகுதி மிம்மா தரக், அந்த மௌத்தானவர் விட்டு போகக்கூடியதிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து இன்கானலஹு வலதுன் ஃபைல்லம் யக்குன் லஹு வலதுன், இப்போ இந்த 6/1 எப்போ கொடுக்கிறது? உம்மாக்கும் வாப்பாக்கும் மௌத்தா போனவர்களுக்கு பிள்ளை இருந்தால், மௌத்தா போனவருக்கு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், மௌத்தா போனவர் சொத்து இருக்குது, பிள்ளைகள் இருந்தா உம்மா வாப்பாவும் இருக்கிறாங்க உயிரோட, அந்த நேரம் உம்மா வாப்பாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறதின் காரணமாக 6/1 போகும். ஃபைல்லம் யக்குன் லஹு வலதுன், அப்படி பிள்ளைகள் இல்லை என்றிருந்தா வரிசஹு அபவாஹு, உம்மாவும் வாப்பாவும் வாரிசுக்காரர்களாக ஆகிடுவாங்க.
ஃபலி உம்மிஹி சுலுஸ், அந்த நேரம் உம்மாக்கு 3/1 போகும். உம்மாக்கு 3/1 போகும். மௌத்தா போனவருக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தா, அதாவது சகோதரர்கள் இருந்தா, தாய்க்கு 6/1 போகும். அடுத்து தந்தைக்கு எஞ்சியது போயிட்டு சேரும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபைன் கானலஹு இஹ்வத்துன், அந்த மௌத்தா போனவர்களுக்கு உடன் பிறப்புகள் இருக்கிறாங்க, இஹ்வா சகோதர சகோதரி இருக்கிறாங்கன்னா, ஃபலி உம்மிஹி சுதுசு மின் பஅதி வசியத்தின் யூசி பிஹா அவ் தெய்ன், அந்த உம்மக்கு 6/1 போகும். இதெல்லாம் எப்ப கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, மையத்து வசியத் செஞ்சிருந்தா அந்த வசியத்துடைய பொருள்கள் எல்லாமே பங்கு வச்சதன் பின்னால தான் கொடுக்கப்படணும். அல்லது மையத்து கடன் இருக்குது,